கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான இறை உறவுகளே, இன்றைய நாளிற்காக வேண்டுவோம். இன்றைய நாளிலே ஆண்டவர் தருகின்ற அந்த இறை வார்த்தைக்கு நாங்கள் அனைவரும் செவி மடுப்பதற்கு முன்பதாக ஆண்டவரை நாங்கள் இப்பொழுது வேண்டுவோமாக. நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. போனாலும் வார்த்தை என்றும் மாறாதே, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வான்பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தை என்றும் மாறாதே, வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே ஆண்டவர் தருகின்ற இறை வார்த்தைக்கு நாங்கள் செவிமடுப்போமாக. மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இருந்த வாசகம், அதிகாரம் 14, வசனங்கள் 13 தொடக்கம் 21 முடிய. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு படகிலேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களில் இருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபோது பிறந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களுடைய உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலையான போது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது, ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர் அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல் தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000.
இது கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே இந்த இறை வார்த்தையினூடாக ஆண்டவர் உங்களுக்கு தருகின்ற செய்தி, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள். பாலை நிலத்தில் திரளாக கூடியிருந்த மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்று ஆலோசனை கூறிய சீடருக்கு ஜேசு இந்த பதில் மொழி அவர்களுக்கு நிச்சயம் வியப்பை தந்தது. எனவேதான் எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்று பதில் கொடுத்தனர். நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்னும் ஜேசுவின் கட்டளை சீடர்களுக்கும் நமக்கும் 2 பாடங்களை கற்றுத்தருகின்றது. பிரியமானவர்களே, பரிவின் வெளிப்பாடாக பகிர்வு அமைய வேண்டும். ஜேசு திரளாக கூடியிருந்த மக்கள் மீது பரிவு கொண்டார். நோயிற்றோரை குணமாக்கினார். ஆறுதல் நிறைந்த வார்த்தைகளை போதித்தார். அத்துடன் அவரது பரிவு நிறைவு பெற்றுவிடவில்லை, அவர்களின் வயிற்று பசியையும் போக்க வேண்டும் என்று விரும்பினார். இந்த மனநிலையை தம் சீடருக்கு கற்றுக் கொடுக்கிறார். உங்கள் பரிவு சொற்களில் மட்டுமல்ல, செயலிலும் இருக்கட்டும். குறிப்பாக உணவு, உடை, உறைவிடம் இன்றி தவிப்போருக்கு உதவுங்கள், அதுவும் உங்கள் பணி என்று அறிவுறுத்துகிறார். பிரியமானவர்களே, உங்களிடம் என்ன இல்லை என்று பார்ப்பதை விட என்ன இருக்கிறது என்று பார்க்க பணிக்கிறார் ஜேசு. என்ன இருக்கிறதோ அதை கொண்டு அற்புதங்களை செய்ய வல்லவர் இறைவன் என்று கற்றுத்தருகிறார். எனவே என்ன செய்யலாம் என்று மலைக்காமல், என்ன இருக்கிறதோ அதை இறைவன் கையில் தந்தால் அவர் வியப்புக்குரிய வகையில் அதை பலுகச் செய்வார். மன்றாடுவோம். அன்பின் இறைவா, அன்பின் இயேசுவே, அன்பின் ஆண்டவரே, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்னும் உமது கட்டளைக்காக இன்று நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு வாழும் இல்லாதவர்களுக்கும் உணவு, மாண்பு வழங்கும் பொறுப்பை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். இந்த பொறுப்பை உணர்ந்து எங்களிடம் என்ன உள்ளதோ, செல்வம், ஆற்றல்கள், திறமைகள், நேரம், அதை உமது பாதங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தாராள மனத்தை எங்களுக்கு தாரும். அவ்வாறு நாங்கள் செய்தால் நீர் அற்புதங்களை செய்ய வல்லவர் என்ற விசுவாசத்தையும் எங்களுக்கு தந்திரலாம். உமக்கே புகழ், நன்றி. ஆமென்.